வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் வந்து என்னென்ன வேக்கன்சிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ரெக்ரூட்மெண்ட். இதில் வந்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் இன்டர் சர்க்கிள் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஜூனியர் அசோசியேட் டு பி ரெக்ரூட்டட். ஜூனியர் அசோசியேட் ரெக்ரூட்டடுக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு நோ ப்ரொஃபஷன் இன்டர் சர்க்கிள் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா February 25 கொடுத்துருக்காங்க. இந்த February 25 முடிஞ்சு அடுத்து மெயின் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு கேட்டால் மார்ச் இல்லைன்னா April 2025 இருக்கும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் அப்பப்போ இந்த பேங்க் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. தி எக்ஸாமினேஷன் வில் பி டீட்டெயில் அண்டர் பாயிண்ட் நம்பர் 4 அண்டர் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சென்னை பார்க்கணும். சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து தமிழ்நாட்டில் மொத்தம் எஸ்சி கேட்டகரிக்கு 63, எஸ்டி கேட்டகரிக்கு 3 கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 90 கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 33 கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு 147 கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி 336 கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு ஒரு மொத்தம் 4 4 8 11 14 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 33 15 கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு புதுச்சேரிக்குரிய ஸ்டேட் பேங்க்குரிய கிளர்க் பொசிஷனுக்குரிய வேக்கன்சி டீட்டெயில். ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம். பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ், ஓபிசிக்கு 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசேபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா +3 இயர்ஸ். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு +3 இயர்ஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ் +3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து விடோஸ் டிவோர்ஸ்டு உமன் ஜுடிஷியரி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட், விடோஸ் டிவோர்ஸ்டு தனியாக இருக்கிறவங்க அப்புறம் ரீமேரேஜ் பண்ணாதவங்களுக்கு 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்ட் அப்ரண்டிஸ் ஆஃப் எஸ்பிஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 6 இயர்ஸ், ஓபிசி 4 இயர்ஸ். இது ரிலாக்ஸேஷன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாட் பிலோ 20 இயர்ஸ், நாட் எபோவ் 20 இயர்ஸ். 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, 28க்கு மேலே இருக்கக்கூடாது. இவங்க 21லேருந்து 28 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ண முடியும். அதாவது டேட் ஆஃப் பர்த் 2/4/1996க்கு நாட் லேட்டராக இருக்கக்கூடாது, 1/4/2004க்கு பின்னாடியும் இருக்கக்கூடாது. 1996லேருந்து 2004க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது. லிஸ்ட் ஆஃப் மீடியம் எக்ஸாமினேஷன் அக்கார்டிங் டு ஸ்டேட் அப்டேட், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த மீடியமில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு பார்க்கணும். தமிழ்நாட்டில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்லையுமே நமக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அடுத்து எக்ஸாம் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வச்சுருப்பாங்க, ஆன்லைனில் எக்ஸாம் தான் இது. அப்ஜெக்டிவ் டைப்பில் 100 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டு 1 மணி நேரம் நடக்கும். 3 செக்ஷன், ஒரு கொஸ்டினுக்கு 3 செக்ஷன், அந்த மாதிரி கணக்கு, 3 செகண்ட் கணக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டினுக்கு 30 மார்க் 20 மினிட் கொடுத்துருக்காங்க. நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு 35 மார்க்கு 35 கொஸ்டின் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின் 35 மார்க்குக்கு மொத்தம் 20 மினிட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 கொஸ்டின் 100 மார்க்கு 1 hour கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் 1/4 மார்க் வந்து அசைன் ஃபார் கொஸ்டின் வில் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். தப்பான கொஸ்டினுக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த மெயின் எக்ஸாம், அதோட டீட்டெயில் என்ன அப்படின்னா ஜெனரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. 50 மார்க்கு 50 கொஸ்டின் 35 நிமிஷம். ஜெனரல் இங்கிலீஷ் வந்து 40 மார்க்கு 40 கொஸ்டின் 35 நிமிஷம். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் 50 மார்க்கு 45 நிமிஷம். ரீசனிங் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் 60 மார்க்குக்கு 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 200 கொஸ்டினுக்கு 200 மார்க் கொடுத்துருக்காங்க. 190 கொஸ்டினுக்கு 200 மார்க்கு. டைம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு. இதுக்கும் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டுக்கு ஈச் ராங் ஆன்சருக்கு 1/4 கொஸ்டின், அதாவது 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பிப்ரவரி 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா எந்த எக்ஸாமினேஷன் சென்டரும் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால் லெட்டர்ஸ் வரும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. கால் லெட்டர் பற்றி டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் அட் த டைம் ஆஃப் மெயின் எக்ஸாம். இதெல்லாம் முடிச்சு அடுத்து மெயின் எக்ஸாம். No hard copy of the call letter or main acquaint yourself booklet will be sent by post அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐடென்டி ப்ரூஃப், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், பே ஸ்கேல், எவ்வளோ சேலரி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பே ஸ்கேல். ஸ்டார்டிங் பேஸ் வந்து 26,000 கிடைக்குது. +2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட், அட்மிஷன் இஸ் கிராஜுவேட்டட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவோ அப்படின்னு கேட்டால் SC ST PW கேட்டகரிக்கு நெல் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் OBC EWSக்கு 750 ரூபா பே பண்ணணும். 750. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். இப்போ இந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் SBIக்குள்ளதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. இன்னொரு லிங்க் SBI லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் உள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜூனியர் அசோசியேட்ஸ். அடுத்து அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து பிரிண்டட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் நாட் பி சென்ட் டு SBI. நீங்கள் அந்த ஃபார்மை SBIக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. டிஸ்க்ளைமர். இதுதான் இதோட டீட்டெயில். டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் சென்டர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆர் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த பிளேஸில் எக்ஸாம் சென்டர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், குற்றலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். இந்த இடத்துலலாம் என்ன அப்படின்னா எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு போடுவாங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாம் ரெண்டுக்குமே இந்த இடம் தான் எக்ஸாம் சென்டர். இங்கே இதை செக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த SBIக்குள்ள டீட்டெயில். அடுத்து பார்க்க போகிறது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்கேஜ்மெண்ட் அப்ரண்டிஸ் ஆஃப் த இயர் 2024-25க்கு அண்டர் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு பற்றி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் PWD டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நான் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஹோல்டர், அதாவது கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர் இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து பாஸ்ட் டியூரிங் 2020, 21, 22, 23, 24 இந்த 4 வருஷத்துலேயும் பாஸ் ஆனவங்கள நமக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஃபார் அண்டர்கோயிங் 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அண்டர் த அப்ரண்டிஸ்ஷிப் அகாடமி, அதாவது இந்த ட்ரைனிங் வந்து 1 இயர் வந்து அப்ரண்டிஸ்ஷிப்க்கு கொடுக்குறாங்க. ஆக்ட் 1973 மூலமாக. கேட்டகரி ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. டிசிப்ளின் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படி கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 460 பிளேஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு 28, ஆர்கிடெக்சர் அப்படிக்கு 12. மந்த்லி ஸ்டிப்பண்ட் அப்படின்னு சொல்லி 9,000 கொடுக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரெயின் 1 இயர். அடுத்த கேட்டகரி 2வது கேட்டகரி டிப்ளமோ கேட்டகரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர். நம்பர் ஆஃப் ட்ரைனிங் வந்து 150 பேர். இது 5 மொத்தம் 160. மந்த்லி ஸ்டிப்பண்ட் எவ்வளோ கொடுக்காங்கன்னா 8,000. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கேட்டகரி BA, BSc, BCom, BBA, BCA, BBM அப்படி படித்தவங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேஸ் 100 இருக்குது. மந்த்லி 9,000 கொடுக்காங்க. ட்ரைனிங் பீரியட் 1 இயர். கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி நோ மேட்டர் வாட் இஸ் மென்ஷன் இன் த நோட்டிஃபிகேஷன் இட்செல்ஃப். இவங்க வந்து இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டகரி 1க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெகுலர் ஃபுல் டைமே நீங்கள் என்ன செய்யணும், கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். என்ன இது அப்படின்னா பை ஸ்டாச்சுவேஷன் யூனிவர்சிட்டி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் பை அன் இன்ஸ்டிடியூஷன் எம்பவர்ட் கிராண்ட்ஸ் டிகிரி பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ரிலவெண்ட் டிசிப்ளின் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவல் டு அபோவ். கேட்டகரி 2ல் டிப்ளமோக்கும் ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 3லையும் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் BSc, BA, BCom,
பிபிஏ பிபிஎம் பிசி எல்லாமே ரெகுலர் எல்லாம் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டியில் அப்ரூவ்டு ஆன யூனிவர்சிட்டி மூலமாக ஃபுல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரிசர்வேஷன் வேக்கன்சியும் இதில் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கிளாஸ் 4. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா candidates who have already undergone or currently undergoing apprenticeship under apprenticeship and are having 1 year or more experience not eligible to apply அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிளே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஃப்ரம் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அந்த கேட்டகரியை எடுப்பாங்க. டன் பேஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த அளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இதை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் இதுதான் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரொசீஜர் படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஆக்டிவிட்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் 25/11/2004 31/12/2024 வரைக்கும் இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் எப்போ விடுதாங்க அப்படின்னா 8/1/2025 விடுதாங்க. வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்போ அப்படின்னா 21/1/2025 24/1/2025 வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இதுதாங்க இந்த பிடபிள்யூடி ரெக்ரூட்மெண்ட். தேங்க்யூ.